பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் மற்றும் 31ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு திருப்தியாக வாழ்வது எப்படி. நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம், நான் திருப்தியாக வாழ வேண்டும் என்றால் எனக்கு இது இருக்கணும், அது இருக்கணும், நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் இருக்கணும், நான் எதிர்பார்த்த விதமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது மட்டும்தான் திருப்தியாக என்னால் வாழ முடியும் என்று. ஆனால் உண்மையாகவே வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திருப்தியான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? அது ஒரு தீர்மானத்தில் தான் ஆரம்பிக்கிறது. நமக்கு எது இருக்குதோ இல்லையோ அதை பொறுத்து நம்முடைய திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவது இல்லை. அது ஒரு தீர்மானம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். A satisfied life is a choice. அது ஒரு தீர்மானம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 15, 16 நம்ம வாசிக்கலாம். திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. இந்த 4 காரியங்களை நம்ம பார்க்கும்போது பாதாளம் ஒரு நாளுமே என்ன பண்ண போறதில்ல, திருப்தி அடைய போவதே இல்லை. ஏன்னா அதுக்கு பாட்டமே கிடையாது. அப்ப அது பாதாளம் போய்கொண்டே தான் இருக்கும். கொஞ்ச தூரம் போன உடனே அது என்ன பண்ண போறதில்ல, திருப்தி அடைவது இல்லை. மலட்டு கற்பம் திருப்தி அடைவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும். அப்போ ஒரு சில நேரத்தில் அந்த வறண்ட நிலங்களை நம்ம பார்க்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது என்ன ஆகாது, அது ஏற்றுக்கொள்ளாது, அதுக்கு அதிகமாக தேவைப்படும். தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் பற்றி எரிய முடியுமோ அவ்வளவு அது பற்றி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். இதோட போதும் நிறுத்திடுவோம் அப்படி இது ஒரு நாளுமே நினைக்காது. கொஞ்சம் காற்று அடிக்கும் போது அந்த பக்கம் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட என்ன பண்ணிவிடும், எரித்து விடும். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும்போது இது திருப்தி அடையாத காரியங்கள். அப்போ திருப்தி இல்லாத வாழ்க்கையும் கூட இந்த 4 போலதான் இருக்கும். நம்முடைய இருதயத்தை நம்ம இன்னைக்கு சோதித்து பார்ப்போம். நம்முடைய இருதயம் திருப்தி உள்ள இருதயமாக காணப்படுகிறதா, அல்லது வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் இது போதாது அப்படியே சொல்லி காணப்படுகிறதா? திருப்தி இல்லாத இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். திருப்தி இல்லாத இருதயத்தில் எப்பொழுதுமே ஒரு மன போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு உள்ளான ஒரு புயல் எப்பொழுதுமே வீசிக்கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அவங்க வாழ்க்கையில் என்னது இருந்தாலும் இது போதாது, இது போதாது, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், அப்படிதான் சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால உள்ளால என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அமைதி இருக்காது. அதில் எப்போவுமே ஒரு போராட்டம் புயல் வீசிக்கொண்டே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடங்காத ஆசைகள். என்னதான் அவங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவுதான் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாலும் அவங்களுக்குள்ளால ஒரு திருப்தியின்மை காணப்படும். ஆசைகள் அடங்காததாகவே காணப்படும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆசைகளை எப்படியாயிலும் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் பயங்கரமாக அழிவை கொண்டு வருவதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உறவுகளிலும் கூட மிகுந்த தன்னலம் வாய்ந்தவர்களாக காணப்படுவார்கள். ஏன்னா அவங்க உள்ளத்துல என்ன இருக்காது, எனக்கு போதும், எனக்கு போதும், இது மற்றவர்களுக்கு இருக்கட்டும், அந்த காரியங்கள் இல்லாததுனால ஒரு விதமான ஒரு சுயநலம் எல்லா விதத்திலையும் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப இந்த காரியத்தை நம்மளால மாற்ற முடியாதா? இந்த வசனத்துல சொன்னது மாதிரி திருப்தி அடையாத இந்த 4 பொருட்களை குறித்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே இருக்குமா? இல்லை. ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எடுத்து ஆண்டவருடைய பலத்தோடு வித்தியாசமாக நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது ஒரு திருப்தியான வாழ்க்கையை நம்மாலும் கூட என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையில் இது கிடைச்சதுன்னா, அல்லது இது மட்டும் கிடைச்சதுன்னா, மற்றதெல்லாம் இருக்குது, இது மட்டும் கிடைக்கல, இது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் திருப்தியாகவே இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் திருப்தி கண்டிப்பாக அந்த இடத்துல ஆரம்பிக்காது. திருப்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில் தான் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக எளிமையாக ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம்.
முதலாவதாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம உபாகமம் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம் என்றால், மோசே மூலமாக ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள், ரிமெம்பர் ரிமெம்பர். எப்படி உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன், எப்படி 40 ஆண்டுகள் உங்களை நான் வனாந்தரத்துல நான் நடத்தினேன், இந்த காரியங்களை எல்லாம் நீங்க நினைத்து கொண்டே இருங்க. இதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கொண்டாடுங்க என்று சொல்லி ஆண்டவர் பண்டிகைகளை கொடுக்கிறார். பண்டிகைகளை எல்லாம் ஆண்டவர் எதுக்கு கொடுக்கிறார்? இவங்க இதை மறந்துடக்கூடாது, நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய அன்பான நல்ல இருதயமும் எப்பொழுதும் ஒரு தொடர்பிலேயே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போறாரு. அவங்க இன்னும் விசுவாசிகளாகவே மாறவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே அவங்க மாறல. ஆனா பவுல் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, அவர் அப்படியே சொல்லிட்டே போறாரு. அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூட இல்லை, ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இதை பாருங்க, ஆண்டவர் எப்படி உங்களுக்கு நல்ல காலங்களை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு எப்படி மழையை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எப்படி உங்களுக்கு தானியங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்ததுனால உங்களுடைய இருதயத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. இப்ப பாருங்களேன், ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த நன்மையான காரியங்களை பவுல் அந்த இடத்துல அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப ஆண்டவரை அறியாத ஒரு நபருக்கே இப்படி சுட்டி காட்டுவார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாக நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஏன் நம்ம வாழ்க்கையில திருப்தி இல்லை தெரியுமா? எது இல்லையோ, எது நம்ம வாழ்க்கையில நடக்கலையோ அந்த காரியங்களை மட்டும் நம்ம அப்படியே அதை பெருசாக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு திருப்தி இருக்காது. ஆனா ஆண்டவருடைய வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைத்த ஆசீர்வாதம் இது சின்னதா கூட இருக்கலாம். இங்க நீங்க பாருங்க, ஒரு மழையா இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த ஒரு பலனாக இருக்கலாம். அதை நம்ம நினைத்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி வருகிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நியமித்த எல்லைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we should accept the limits. நம்ம எல்லாருக்குமே ஒரு லிமிட், எல்லை இருக்கிறது. இப்ப நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா, இன்னொரு இடத்துல என்னால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. என்னோட வீட்டுல நான் இருக்க முடியாது. அது சரீர பிரகாரமா என்னுடைய எல்லை. இப்போ ஒருவேளை நான் ஒரு பாடத்துல நல்லா படிச்சிருக்கலாம், ஆனா இன்னொரு பாடத்துல நான் என்ன பண்ண முடியாது, அதே மாதிரி படிக்க முடியாது. எல்லா பாடங்களிலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் எல்லாமே எனக்கு தெரியும் என்று ஒருவர் கூட என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அப்ப அறிவுபூர்வமா நமக்கு எல்லை இருக்குது, சரீர பிரகாரமா நமக்கு எல்லை இருக்கிறது, எல்லா விதத்திலையும் எல்லை இருக்கிறது. ஆண்டவர் என்ன எல்லையை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்த ஓட்டத்துல திருப்தியாக நம்மால் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். நீங்க ஒரு கடலை நீங்க எடுத்து பாருங்க, அந்த கடலுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராத. ஒருவேளை அந்த கடல் ரொம்ப கோபப்பட்டு நானும் வெளியில போனோம் அப்படின்னு போச்சுன்னா என்ன நடக்கும்? சுனாமி, இப்படிப்பட்ட பயங்கரமான கேடுகள் தான் இந்த பூமியில வரும். ஆனா கடல் தன்னுடைய எல்லைக்குள்ளாக இருக்கும்போது அது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. நாமும் கூட அதே மாதிரி தான் ஆண்டவர் வைத்த எல்லைக்குள்ளால நாம இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான திருப்தி கிடைக்கும். சில நேரத்தில் ஊழியம் செய்யும் போது கூட இந்த மாதிரி காரியத்துல பெரிய கஷ்டங்கள் ஏற்படலாம். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு எல்லையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு 1 தாலந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சிலருக்கு 2 தாலந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சிலருக்கு 5 தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். 1 தாலந்தை கொடுத்தவங்க 5 தாலந்துகளை பெற்றவர்களை போல என்ன பண்ண முடியாது, அவங்க ஊழியம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும்? அவங்க சொந்த வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை வரும், சொந்த வீட்டை அவங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு 1 தாலந்து தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதுக்கேற்ற விதமாக தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணக்கூடாது, 5 தாலந்து வாங்கினது மாதிரி உலகத்தையே ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடாது. எல்லையை தாண்டி வெளியில வரக்கூடாது. பவுல் சொல்றாரு, ஆண்டவர் எங்களுக்கு குறித்த எல்லைக்குள்ளாகவே நாங்க வேலை செய்யறோம். இயேசு இந்த பூமியில வாழும்போதும் கூட அதை தான் இயேசு செய்தார். யூதர்களுக்கு மட்டும் நான் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக தான் நான் வந்தேன். ஒரு சில அவிசுவாசிகளை ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். சமாரிய ஸ்திரியை பார்க்கிறார், இப்படி ஒரு சில கானானிய ஸ்திரியை இயேசு பார்க்கிறார். அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ்.
ஆனா இயேசு தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான பகுதியை அவர் பிதா போட்ட கோட்டுக்குள்ளால தான் காணப்பட்டார். அப்ப ஊழியத்திலையும் என்ன இருக்குது? நமக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை தாண்டும் போது என்ன இருக்கும்? அழிவு தான் இருக்கும். ஆண்டவர் கொடுத்த எல்லைக்குள்ளால ஊழியம் செய்யும் போது அந்த ஒரு தாளந்து நமக்கு 2ஆ மாறலாம், 2 4ஆ மாறலாம். அப்படி மாறும்போது அதுல பிரச்சனை கிடையாது. குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ எந்த பாதிப்புமே இருக்காது. ஆண்டவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தூஷிக்கவே மாட்டோம். அப்போ ஊழியம் என்றாலும் சரி, எந்த விதமான காரியம் என்றாலும் சரி, நம்ம ஆண்டவர் நமக்கு நியமித்த எல்லையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் என்ன பண்ண முடியும்? திருப்தியாக வாழ முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரால் என்ன பண்ண முடியல? சரீரத்தால அவர் நினைச்ச நேரத்துக்கு அங்கங்க போய் வர முடியல இல்லையா? அவர் அப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டவரை மிகுதியாக சார்ந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் பலவீனத்துல தான் ஆண்டவருடைய பலன் பூரணப்படும் என்ற காரணத்திற்காக. அதனால நம்முடைய எல்லைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டவரை தான் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது தான் நம்ம திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இப்படி கூட நிறைய பேர் செய்கிறாங்க. ஒவ்வொரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னாலேயும் ஒரு டைரி வச்சுக்கிறாங்க. நானும் கூட கடந்த நாட்களில் இந்த காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் இன்றைக்கு செய்த நன்மைகள் என்று சொல்லி அந்த டைரி, கிராட்டிடியூட் டைரி அல்லது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு டைரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 காரியங்களை என்ன பண்ணலாம்? எழுதலாம். என்னுடைய வாழ்க்கையில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் பார்க்கும்போது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய வேலைகளை செய்வேன். ஆனால் தூங்க போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எதை செய்யலையோ அந்த காரியங்களை தியானிச்சுட்டு தூங்க போகிறது மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் ஆண்டவர் சொன்ன காரியம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிற வேலை செய்கிற, தூங்க போகும்போது ஏன் செய்யாத காரியத்தை செய்து கொண்டு தூங்க போகிறாய் என்று. அப்போ ஆண்டவர் கடந்த நாட்களில் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், ஆண்டவர் அந்த நாளில் செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்தும் போது என்னை உற்சாகப்படுத்தின காரியம் என்னவென்றால், அப்படி நன்றி செலுத்திட்டு நம்ம தூங்க போகும்போது நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய அன்பான இருதயத்தோடு ஒரு தொடர்பிலேயே இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய நன்மையை, நன்மையான இருதயத்தை மாத்திரம் நாம் நினைச்சிட்டு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன காரியத்தை அனுமதித்தாரோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மற்ற காரியங்களை ஆண்டவருடைய கருத்தில் நான் கொடுத்துட்டு சுகமாக சமாதானமாக தூங்க போகிறேன் அப்படி சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் நல்ல ஒரு சமாதானம் இருக்கும். அடுத்த நாள் காலையில் எழும்போது அப்படி ஒரு திருப்தியாக காணப்படும். அப்போ திருப்தியாக வாழ்வது என் வாழ்க்கையில் இது கிடைக்கிறதுனால அது கிடைக்கிறதுனால இல்லை, அது ஒரு தீர்மானம். இப்படி திருப்தி இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு காணப்படுறேன்னு சொல்கிறீங்களா? இந்த தீர்மானத்தை இன்றைக்கு செய்யுங்க. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஒரு திருப்தியை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நதியை போல அனுப்புவார். மிகுந்த சமாதானத்தை கொடுப்பார். மிகுந்த ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட திருப்தி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தி என்பது நாங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். இது நடக்கிறதுனால அது நடக்கிறதுனால அல்ல என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இந்த காரியங்களை தொடர்ந்து நாங்கள் தியானித்து திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பவுல் சொன்னது போல வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். இந்த மாதிரி அவர் கற்றுக்கொண்ட காரியங்களை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதமான காரியங்களை வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ ஆண்டவர் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு வளர்ச்சியை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.